காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது மிக முக்கியமான கோவில் காமாட்சி அம்மன் திருக்கோவில் ஆகும். தேவியின் சக்தி பீடங்களாக சிறப்புற்று விளங்கும் 51 சக்தி பீடங்களில் காஞ்சி காமாட்சி அம்மனின் காமகோடி பீடமும் ஒன்று. கி.பி. 5 முதல் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போதுள்ள கோவில் 1783ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்து அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இக்கோவில் காஞ்சி காமகோடி பீடத்தில் தலைமையிடமாகவும் விளங்குகிறது. காஞ்சி என்றாலே காமாட்சிதான் என்று சொல்லும்படி காமாட்சி அம்மனால் மகிமை பெற்ற தலம் காஞ்சி. பின்மேற்கோள்குறி கா என்றால் விருப்பம் என்று பொருள். மோட்சம் தரும் தலங்களில் ஒன்றாகவும் அன்னை காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோயில் ஆகும். இதுபோல வேறிடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை. காமாட்சி இங்கு பரபிரம்ம ஸ்வரூபிணி என்று வணங்கப்படுகிறார். ஆரம்பத்தில் மிகவும் உக்கிரமாக இருந்ததால் உக்ரஸ்வரூபிணி என அழைக்கப்பட்டார். ஆதிசங்கரால் 8ஆம் நூற்றாண்டில் இக்கோயிலில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிகவும் உக்கிரமாக இருந்த காளியன்னையை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார். காமாட்சி அம்மன் கோவில் வரலாறு. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அமைந்ததற்கு 2 விதமான வரலாற்று கதைகள் சொல்லப்படுகிறது. தட்சனின் யாக தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றிய போது அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடத்தில் சக்தி பீடம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுபோல காஞ்சியில் காமாட்சி 9 வயது சிறுமியாக தோன்றி பண்டாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்தாள். பண்டாசுர வதம் முடிந்ததும் அம்பிகை ஆகாயத்தில் மறைந்திருந்தாள். பண்டாசுரனை வதம் செய்தது யார் என்று தெரியாமல் தேவர்கள் அனைவரும் திகைத்து நின்ற வேளையில் காயத்ரி மந்திரத்தின் 24 அட்சரங்களை 24 தூண்களாகவும் 4 வேதங்களை 4 சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்பும்படி கூறியதுடன் பின்மேற்கோள்குறி அந்த இடத்தில் சுமங்கலி பெண், கன்றுடன் கூடிய பசு, கண்ணாடி, தீபம் ஆகியவை இருக்கட்டும். அப்போது நான் யார் என்று காட்டுகிறேன் என்றும் அசரீரியாக தேவியின் குரல் ஒலித்தது. தேவர்களும் அப்படியே செய்ய அன்னை சிறுமியாக அவர்களுக்கு காட்சி தந்தாள். அன்னையின் உத்தரவின்படி கதவுகளை மூடிவிட்டு வெளியில் இருந்தபடியே தேவர்கள் அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்தனர். மறுநாள் காலையில் கதவுகளை திறந்தபோது அன்னை காமாட்சியாக அவர்களுக்கு தரிசனம் தந்தாள். இப்படி அன்னை காமாட்சியாக காட்சி தந்த நாள் சுவயம்புவ மன்வந்திரம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்ச பிரதமை திதியுடன் கூடிய பூரம் நட்சத்திரம் ஆகும். கோவில் அமைப்பு. காமாட்சி அம்மன் கோயில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. இக்கோயிலின் தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்த கருவறையில் அன்னை 2 கால்களையும் மடித்து பத்மாசன கோலத்தில் கரும்பு வில்லும் புஷ்ப பானமும் கொண்டு எழிலார்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். அம்பிகை பத்மாசன கோலத்தில் வீற்றிருப்பது மிகவும் விசேஷமாகும். பண்டாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காகவே அவதரித்தவள் காமாட்சி அம்மன். பண்டாசுரனை வதம் செய்த உக்கிரத்துடன் திகழ்ந்த அம்மனின் கருவறை மிகவும் வெப்பமாக இருந்தது. இது அவரது ரௌத்ர ரூபத்தை, உக்கிரமான வடிவத்தை உணர்த்துவதாக அமைந்தது. ஆதிசங்கரர் அவரை சாந்தப்படுத்திய பின்னரே அவர் அமைதியான வடிவத்தை அடைந்தார். ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரி யையும் இங்கேயே இயற்றினார். கருவறையில் அம்பிகையின் வலப்புறத்தில் ஒற்றை காலில் பஞ்சாக்னி நடுவில் நின்றபடி காட்சி தரும் அம்மனையும் நாம் தரிசிக்கலாம். கருவறையைச் சுற்றி சௌந்தர்யலட்சுமி, கல்வர் பெருமாள் மற்றும் வாராகி ஆகியோரின் சிறிய சன்னதிகள் உள்ளன. இந்த பிரகாரத்தில் பங்காரு காமாட்சி, மகா சரஸ்வதி, ஆதி சங்கராச்சாரியார் சன்னதிகள் உள்ளன. இவ்வளாகம் முழுவதும் பல்வேறு சன்னதிகள் மற்றும் மண்டபங்கள் உள்ளது. இக்கோவில் சூரியன், சந்தியன், குபேரன், அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி, சௌந்தர்யலட்சுமி மற்றும் புஷ்கரணி கோயில் குளம் ஆகியவை அமைந்துள்ளன. பண்டாசுரனை வதம் செய்த பிறகும் காமாட்சி அம்மன் உக்கிர சக்தியுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அன்னையின் ஆணையின்படி 2 பூதகணங்கள் கோயிலின் தீர்த்த குளத்தையும் ஆலயத்தையும் காக்க நியமிக்கப்பட்டன. அதனால் இன்றும் அந்த 2 பூதங்கள் அம்மனின் தெய்வீக காவலர்களாக நிற்கின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கோயில் 4 திசைகளிலும் நுழைவாயில்களை கொண்டது. இக்கோயிலில் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் மற்றும் சங்கர மடத்தின் வரலாற்றை சித்தரிக்கும் ஓவியங்களை கொண்ட ஒரு கலைக்கூடமும் உள்ளது. 4 தூண்கள் கொண்ட மண்டபத்திற்குள் நுழைந்ததும் உள்பிரகாரத்தை அடைந்து பின் படிகள் ஏறி கருவறையை அடைவீர்கள். மூலஸ்தானத்தில் காமாட்சி தேவி காயத்ரி மகாமந்திரத்தின் 24 எழுத்துக்களை குறிக்கும் 24 தூண்களுடன் காயத்திரி மண்டபத்தை புனிதப்படுத்துகிறார். 100 கால் மண்டபம் மற்றும் கொடியேற்ற மண்டபம் போன்ற பல மண்டபங்களும் அமைந்துள்ளன. இவை அனைத்தும் சிறந்த கட்டடக்கலை நயத்துடனும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடனும் திகழ்கின்றன. விஸ்வபிராமணர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவில் பொற்கொல்லர்களின் பாரம்பரியத்தை காக்கின்ற குலதெய்வமாக இருக்கிறது. விஸ்வகர்மா மக்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது. கோயில் குளத்திற்கு அருகில் விஷ்ணு பகவானின் திருவுருவங்களை நின்றான், இரண்டான், கிடங்கான் காணலாம்.
108 திவ்ய தேசங்களில் திருக்கல்வனூர் பெருமாள் கோவில் சிதிலமடைந்ததால் அக்கோவிலின் பெருமாள் இங்கு எடுத்தது வந்து வைக்கப்பட்டார். அதனால் திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் விளங்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் திருமாலின் ஆதிவராக வடிவத்தை தரிசிக்க முடியும். ரிஷி துர்வாசர் காமாட்சியை வழிபட்டு பிரார்த்தனை செய்ததன் மூலம் தனது சாபத்திலிருந்து விடுபட்டார். பின்னர் அவர் இங்கு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து துர்வாச சம்ஹிதா என்றும் அழைக்கப்படும் சௌபாகிய சிந்தாமணி கல்பம் என்ற நூலை இயற்றினார். காமாட்சி தேவியை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதற்கான விரிவான வழிமுறைகளை விதி அவர் இதில் எழுதியுள்ளார். இன்றும் கூட சௌபாகிய சிந்தாமணி கல்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடியே வழிபாடு நடைபெறுகிறது. சூரிய வம்சத்தைச் சேர்ந்த இக்ஷ்வாகு குலத்தைச் சேர்ந்த அயோத்தி மன்னர் தசரதர் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கு புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தியதாக நம்பப்படுகிறது. இது மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள தகவல் ஆகும். நாபிஸ்தானம் எனும் இடத்தில் பூஜை செய்த சில மாதங்களிலேயே மன்னருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. தேவி காமாட்சி இக்ஷ்வாகு குலத்தின் குலதெய்வமாகவும் திகழ்கிறார். அன்று முதல் குழந்தை இல்லாத தம்பதியினர் இங்கு வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இக்கதை மார்க்கண்டேய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூகன் என்ற ஊமை பக்தர் ஒருவர் கோயிலுக்குச் சென்று தனது ஊமைத்தன்மையை போக்கி அருளுமாறு அன்னை காமாட்சியை வேண்டினார். அன்னையை போற்றி பாடல்கள் இயற்ற வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது. அன்னை அவரது ஊமைத்தன்மையை நீக்கி அவருக்கு சிந்திக்கும் திறனையும் கவிதை இயற்றும் ஆற்றலையும் அருளினார். அவரும் அன்னையின் அழகையும் அருளையும் போற்றி மூகபஞ்சசதி எனும் நூலை 500 பாடல்களாக இயற்றினார். காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமாம். கோவில் சிறப்புகள்: காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னபூரணி சன்னதி உள்ளது. இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இந்த அம்பிகையை வணங்கி பிஷத்துவாரம் வழியாக பவதி பிக்ஷாம் தேகி என கையேந்தி பிச்சை கேட்டு வழிபட்டால் நமக்கு உணவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னை காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை. காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும். அம்மனின் திருவடிகளில் நவகிரகங்களும் தஞ்சம் அடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷம் ஏற்படுவதில்லை. துர்வாசர் சன்னதி: அன்னை காமாட்சியின் கருவறைக்கு முன் துர்வாசருக்கு தனி சன்னதி உள்ளது. இவர் சிவனின் அவதாரம் என கருதப்படுகிறார். அன்னை காமாட்சி பக்தர்களை பாதுகாக்கவும் எல்லையற்ற கருணையை வழங்கவும் அளவில்லாத சக்தியையும் குறிக்கும் சத்துவ சக்தியாக துர்வாசர் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அன்னை காமாட்சியை போற்றும் திரிபுர மகிம ஸ்தோத்திரம், லலிதா ஸ்தவரத்தினம் ஆகிய ஸ்தோத்திரங்களை இவரங்கே இயற்றியுள்ளார். சரஸ்வதியின் சாபத்தால் கேட்கும் திறன் அற்றவராகவும் பேசும் திறன் அற்றவராகவும் இருந்த துர்வாசர் அன்னை காமாட்சியின் கருணையால் சாபத்தில் இருந்து விடுபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. லலிதா சகஸ்ரநாமத்தை முதல் திருநாமமாக விளங்கும் ஸ்ரீமாதா என்ற துதி அன்னை காமாட்சியையே குறிப்பதாக சொல்லப்படுகிறது. ஹயக்ரீவர் அகத்திய முனிவர் மூலம் லலிதா சகஸ்ரநாமத்தை அருளியதால் ஹயக்ரீவர் அகத்தியர் இருவருக்கும் இக்கோவிலில் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் தல விருட்சமாக மாமரம் உள்ளது. இது பல யுகங்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கிய விழாக்கள்: மாசி மாதத்தில் காமாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழா, தெப்ப உற்சவம், பிரம்மோற்சவம் ஆகியன நடத்தப்படுகின்றன. இது தவிர நவராத்திரி, ஆடி, ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி, வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் ஆகியவை நடத்தப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. பிரார்த்தனை, திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவையே இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களின் முக்கிய வேண்டுதலாக உள்ளது. இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்துதான் ராமர், லட்சுமணர் ஆகியோர் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம், அபிஷேகம் ஆகியவை செய்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள். காலை 5 மணி துவங்கி பகல் 12:15 மணி வரையிலும், மாலை 4 மணி துவங்கி 08:15 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு காலை 9:30 வரையிலும், பிளர்ணமி நாளில் இரவு 10:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். கோவில் அமைவிடம் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கும் பஸ் நிலையத்திற்கும் மிக அருகிலேயே இக்கோவில் அமைந்துள்ளது. சங்கர மடத்தை ஒட்டி அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவில்தான் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மற்ற முக்கியமான கோவில்கள் அனைத்திற்கும் துவக்கமாக அமைந்துள்ளது.